அன்பு மாணவ செல்வங்களுக்கு மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் இப்ப காலையிலே வெற்றிக்கனிகள் எனும் இதழில் இருந்து வினாக்களுக்கு விடை காணும் விளக்கமும், மாலையிலே கடந்த கால அரச பரீட்சை வினாக்களுக்கு விடை காணும் விளக்கமும் வழங்கி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேட வகுப்பில உங்களுடைய டவுட் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் என மாணவர்களுக்கு அறியப்படுத்தி, அந்த சந்தேகங்களை நீங்க வாட்ஸ்அப்பூடாக அனுப்புங்கோடு கேட்டிருந்தேன். இப்ப 2 பிள்ளைகள் அனுப்பின சந்தேகங்கள் மிகவும் தரமான சந்தேகங்களாக இருக்கிறபடியால் அதனை முதல்ல கிளியர் பண்ணி போட்டு, நான் தொடர்ச்சியாக கடந்த கால பரீட்சைத்தாள் வினாக்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அப்ப 2 பிள்ளைகள் அந்த கேள்விகள் வினாக்களை கேட்டிருக்கிறார்கள். நான் வைட் போர்டில் உங்களுக்கு எழுதி விளங்கப்படுத்துறேன். அந்த பக்கங்களை காண்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு வைட் போர்டில் அதை நான் விளக்கம் தருகின்ற போது உங்களால அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அவர்கள் அதாவது 2 மாணவர், ஒருவர் பிலால் என்கின்ற மாணவனும் மற்ற ஆயிஷா என்கின்ற ஒரு மாணவியும் 2 பேரும் தந்த விளக்கம் காணுகின்ற வினாக்கள் சந்தேகத்துக்கிடமான அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்ட கேள்விகளை அனுப்பி இருக்கிறார்கள் டவுட்டை கிளியர் பண்றதுக்கு. அதை நான் தற்பொழுது முதல்ல கிளியர் பண்றேன். முதல்ல பிலால் அனுப்பியிருந்த 2 பாத்திரங்களை காட்சிப்படுத்தி, அதாவது 2 பாத்திரங்கள் இருக்கின்றது. ஒரு பாத்திரத்துல 4 லிட்டர் நீர் கொள்ளக்கூடியது, அடுத்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல 5 லிட்டர் நீர் கொள்ளக்கூடியது. இப்ப கேள்வி என்னென்றால், இந்த 2 பாத்திரங்களில் ஒரு பாத்திரத்தை மாத்திரம் 2 தடவைகள் பயன்படுத்தி 3 லிட்டர் நீரை அளக்க முடியுமா என்பது. அதற்கு ஆம் இல்லை கூற முடியாது என 3வது விடை இருந்தது போல இருக்க, மேலும் தகவல் தேவை என்று கேட்கப்பட்டதோ தெரியல. சரி, ஆம் இல்லை என்ற வினாவில உண்மையிலேயே 2 தடவைகள் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தி அளக்க முடியும். அப்ப அதற்கான விடை ஆம் என்பது ஆகும். எத்தனையாவது விடையோ தெரியாது, ஆம் என்பதுதான் அதற்கான விடை. எப்படி அளப்பது என்றால், இந்த 2ம் வெற்று பாத்திரமாகத்தான் தந்திருக்கு. அப்ப இந்த 2 பாத்திரத்திலையும் ஒரு பாத்திரத்தை மட்டும் 2 தடவை பாவித்து 3 லிட்டர் நீரை அளக்க முடியுமா என்பது கேள்வி. இப்ப சில பிள்ளைகளோட மனதுல இப்ப ஓடி இருக்கும், எப்படி அளக்கிறேன் கூடி. இப்ப நீங்க சிந்தித்து கண்டுபிடித்திருப்பீர்கள், ஆனா அதை வெளிப்படுத்த முடியாது. நான் விளக்கம் தாரன் பாருங்க. அதாவது இந்த 5 லிட்டர் பாத்திரத்துக்கு இந்த 4 லிட்டர் பூரணமாக தண்ணியை ரப்பி இந்த 5 லிட்டர் பாத்திரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தி 4 லிட்டரையும் விட்டாச்சு. 4 லிட்டரும் இந்த அளவுக்கு விட்டாச்சு. திரும்ப இதே 4 லிட்டருக்கு தண்ணியை நிரப்பி அதுல இருந்து அடுத்த பாத்திரத்துக்கு விடைக்க இங்க 1 லிட்டர் தான் விடலாமே. ஏற்கனவே 4 லிட்டர் விட்டாச்சு, இது 5 லிட்டர் தான் கொள்ளக்கூடியது மொத்தம். அப்ப இதுக்குள்ள 1 லிட்டர் மாத்திரம்தான் விடலாம். அப்ப இந்த 4ல 1 லிட்டரை இங்க விட்ட உடனே இங்க இப்ப மிகுதியாக 3 லிட்டர் தானே இருக்கும். அப்ப அளக்க முடியும் என்பதுதான் அந்த கேள்விக்கான விடை. அடுத்த ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். அதுல அதாவது விலங்குகளில் இருந்து பெறப்படும் உணவுப் பொருள் அல்லாதது எது என்று கேட்கப்பட்டது. விலங்குகள் என்று கேட்கப்பட்டதாங்க. விலங்குகள், பிராணிகள் என்று கேட்கப்படையில விலங்குகள். அதுல 3 உணவு வகை சொல்லப்பட்டது. இறைச்சி, 2வது பால், 3வது முட்டை.
இதுல விலங்குகள் என்பது உண்மையிலே, அதாவது ஆடு மாடு மனிதர் போன்றதுதான் விலங்குகளாக கருதப்படும். பிராணிகள்ல தான், அதாவது இது முட்டை போடுவது பறவைகள், அது பிராணிகள் என்றதுக்கு தான் அடங்குமே ஒழிய விலங்குக்கு அடங்காது. அப்ப விலங்குக்கு அடங்கக்கூடியது இந்த ரெண்டும் என அந்த விடையை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சரி, இனி அடுத்து ஆயிஷா என்னும் பிள்ளை கேட்ட கேள்விக்கும் விடவிலக்கம் தருகின்றேன். இப்ப இந்த பிள்ளை கேட்டிருந்த விட கேள்வி என்னென்றால், கடந்த கால அரச பரீட்சையில வந்த கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறார். அதாவது 3 வட்டங்கள், சொல் 3 வட்டங்கள் இருக்கின்றன. இப்படியாக ஒரு வட்டம், அதே அளவு வட்டம் திரும்ப இதுக்குள்ள இப்படியாக, நான் கீர்ன தவறாக இருக்கு, நான் திரும்ப அதை அழிச்சிட்டு கீர்றேன். இப்ப அதே அடுத்த ஒரு வட்டம், அதே அளவு வட்டம் என நீங்க கருதி கொள்ளுங்க. அடுத்த ஒரு வட்டம் அதே அளவு வட்டம் என கருதி கொள்ளுங்க. நான் கீறுவது கொஞ்சம் பிழையாக இருந்தாலும், அல்லது நான் திரும்ப அழித்து விட்டே கீறுகின்றேன். காரணம் என்னென்றால், உங்களுக்கு விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு வட்டம், அடுத்தது இப்படி ஒரு வட்டம், அடுத்தது இப்படி ஒரு சாரி, மூன்றாவது வட்டத்தை அழிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்த வட்டம் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கணும். சரி, ஒரே அளவு வட்டம் என நினைத்து கொள்ளுங்கோ. இந்த வட்டத்துக்கு ஒரு நேர்கோடால இப்படி பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கருதுங்கோ. இந்த இதிலே ஒரு பாகம் நிலத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த வினாவிலே என்ன சொல்லப்படுது என்றால், இதுல நிரப்பப்பட்ட பிரதேசம் 10 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் என சொல்லப்படுகின்றது. இந்த நிரப்பப்பட்ட பிரதேசம் வந்து 10 சதுர சென்டிமீட்டர். 10 சதுர சென்டிமீட்டர். ஏன் சதுரம் என்றால், அது பிரதேசத்தை குறிக்கின்ற போது சதுரங்களாக அளந்துதான் நாங்கள் பரப்பளவை குறித்தல் வேண்டும். ஆனா இது அரச பரீட்சையில் வந்த வினா. பரப்பளவு சார்பான விடயம் அரச பரீட்சையில இல்லாத போதும் இது இடம்பெற்ற வினா. அப்ப இது 10 சதுர சென்டிமீட்டர் என்றால் அங்க 3 விடை தந்திருந்தது. இந்த 3 வட்டங்களும் சேர்ந்து 60 சதுர cm என ஒரு விடை. அடுத்த இன்னொரு விடை தரப்பட்டது 60 சதுர cm குறைவானது என்று. மூன்றாவது விடை 60 சதுர cm கூடியது என்ற விடை வந்திருந்தது. அப்ப இந்த பிள்ளை இதற்கு விடை தெளிவில்லை என்று கேட்டிருந்தது. அப்ப அதுக்கு தெளிவான விளக்கம் என்னென்றால், இங்க பாருங்க, இந்த வட்டம் 3ம் ஒரே அளவான வட்டம் என கிரகித்துக் கொள்ளுங்கோ. இது வட்டத்தின் ஒரு வட்டத்தின் அரைப்பாகம். ஆனா 3 வட்டமும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்துதான் காணப்படுகின்றது. இது 10 சதுர cm என்றால் கீழையும் 10 சதுர cm இருக்கும். ஆனால் இவை பூரணமாக 10 சதுர cm அல்ல. ஆகவே ஆனா 40 விட அதிகமாக இருக்கும். 60 சதுர சென்டிமீட்டரை விட பரப்பளவு குறைந்தது என்பதுதான் கேள்விக்கான விடை. இப்ப நாங்கள் சதுர சென்டிமீட்டர் என்பது சென்டிமீட்டர் வர்க்கம் எனவும் சொல்லலாம், தெரிந்திருந்தால் சரி. சரி, இனி அந்த பிள்ளை இந்த வேற டவுட் உண்டு. அரச பரீட்சையில வந்தது, அதாவது ஒரு 2-3 பேர் இந்த படங்களை காட்டிவிட்டு அவர்களுடைய நிழல் விழுவது போல
காண்பிக்கப்படுகின்றது இந்த நிழல். அவை இந்த நிழல் இப்படியாக விழுது, இப்படியாக விழுது, இப்படியாக விழுது. அதாவது நிழல் ஒரே பக்கமாகத்தான் விழும். இதுல 3 பேர் படம் தந்துட்டு நிழல் விழுது. இந்த காட்சி படமெடுக்கப்பட்ட நேரம், அதாவது 3 விடைகள் தரப்பட்டிருக்குது. அதாவது காலை அல்லது முற்பகல் 6 மணி என, பிறகு 2வது விடை நண்பகல் 12 என, 3வது விடை முற்பகல் 10 மணி என. அப்ப இதுல எந்த விடை பொருத்தம் என்று அந்த பிள்ளைக்கு தெளிவில்லாம இருக்கின்றது. நிழல் விழுவதற்கு காரணம் சூரிய ஒளி. சூரியனால தான் உடம்பினூடாக உடல் ஊடாக ஒளி ஊடுருவ முடியாததால நிழல் விழுகின்றது. அப்ப இந்த நிழலின் அளவை வைத்து நாங்கள் தீர்மானிப்பது, அது காலை மாலையா இருந்தால் தீர்மானிக்கத்தான் வேணும். அதாவது காலையில சூரியன் உதயமாகி நிழல் விழ ஆரம்பிக்க எப்படியும் 7 மணிக்கு மேலதான் நிழல் விழுகின்றது சரியாக. சூரியன் உதிக்கிறது 6 7 மணிக்கு பிறகுதான். அப்ப காலை 6 மணி என்ற விடை பொருந்தாது. ஏன்? அந்த நேரம் சூரியன் உதயமாகி இருப்பதற்கு நியாயம் இல்லை. அடுத்தது நண்பகல் 12 மணி என்கின்ற போது சூரியன் தலைக்கு மேலதான் காணப்படும். அப்ப நிழல் எங்க இருக்கும்? காலுக்கு அடியில மறைந்திருக்குமே ஒழிய நிழல் விழாது. அதாவது சூரியன் ஒளி நேராக படுகின்ற போது நிழல் காலுக்கான் விடும். அப்ப நண்பகல் 12 என்றது தவறு. அப்ப இது காலை முற்பகல் 10 மணி என்பதுதான் இந்த கேள்விக்கான விடையாகும். அதே போல இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, கழுத்தில்லாத பிராணி. கழுத்தில்லாத பிராணி எது என்று. தவளைக்கு கழுத்து இல்லை. அதாவது கழுத்தில்லாத பிராணி என்பதற்கு தவளை என்பதை விடையாக கருதலாம். நல்ல பிள்ளைகள், நான் இந்த அடுத்த பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க போறேன். அதாவது நான் விடை தர வேண்டிய பக்கத்தை உங்களுக்கு காண்பித்து விடை தர முயற்சிக்கிறேன். கவனியுங்கோ. இப்ப நான் உங்களுக்கு பயிற்சி பக்கத்தை காண்பித்து, அதாவது கடந்த கால அரச பரீட்சை வினாவை காண்பித்து அதிலே தெரிந்தெடுத்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தருகின்றேன். இங்கே மாணவர்கள் அனுப்பிய வினாக்களும் இருக்கின்றது. நான் இப்ப இதுல இன்று விளக்கம் தர கருதி கொண்டிருந்தது இந்த பகுதி. இது என்னென்றால் பின்னங்களை கூட்டுவது. இதுல இது அரச பரீட்சையில வந்த வினா ஒன்று, வினாத்தாள் 2 வந்த வினா. இந்த பின்னத்தை கூட்டுவது, அதாவது இந்த 2 பின்னங்களையும் கூட்டி வருகின்றபடியே நாங்கள் தருதல் வேண்டும். அப்ப இந்த பின்ன கூட்டல் என்பதிலே எங்களுக்கு தெரிய வேணும், பகுதியின் சமனாக இருந்தால் தான் பின்னத்தை கூட்டலாம். அதாவது 6 ஒன்றும் இன்னொரு 6 2 என்றால் கூட்டிக் கொள்ளலாம். 6 மேல் 3 வேண்டும். ஆனா இங்க பகுதியன் 3ஆக இருக்குது. இது 2, இது ஒன்றில் 6 3 2ம் ஒரே எண்ணாக இருக்கணும் பகுதிகள். அப்ப அதற்கு சமவெளி பின்னம் காண வேண்டும். அப்ப இந்த கேள்வி சார்பாக நான் பின்னங்கள் என்ற விடயத்தை மிக விரைவாக கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கம் தருகிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்க பரீட்சையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த விடயம் இல்லாமல் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். சிலருக்கு தெளிவில்லாமல் இருந்தால் அது அவர்களுக்கு தெளிவுபடுத்தட்டும். பின்னம் என்றால் என்னென்றால், வடிவத்தையோ பொருளையோ பிரிப்பதுதான் பின்னம். இப்ப ஒரு வடிவத்தை, இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு வட்டத்தை எடுத்துக்கொள்வோமே. வட்டத்தை ஒரு நேர்கோட்டால பிரிக்கின்ற போது, அதாவது கிடைக்கோடு என வைத்துக் கொள்வோம். இப்படி பிரிக்கின்ற போது இது 2 பாகமாக பிரிக்கப்படுகின்றது, 2 சம பாகமாக.
அப்ப பிரிக்கிறத பகுதி என்பதும் பகுதி எண் எனவும். இப்ப இது ரெண்டு பாகமா பிரிக்கப்பட்டபடியால் பகுதி எண்ணாக கீழே 2. பிரித்ததில் நாங்க குறித்து காட்டுவதாக இந்த மேல் பாகத்தை குறித்து காட்டினால் குறித்து காட்டுவது 1. அப்ப இது அரைவாசி 2 மேல் 1 என்பது இந்த பின்னம். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த பின்னம் சாதாரண பின்னம் என்று சொல்லப்படும். பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருப்பது சாதாரண பின்னம். இந்த 2ல் ஒன்றோட இன்னும் ஒரு 2ல் ஒன்றை கூட்டினால் என்ன விடை வரும்? அதாவது பின்னங்களை கூட்டுகின்ற போது பகுதி எண் ஒரே எண்ணாக இருந்தால் அதை அப்படியே போட வேண்டும், தொகுதி எண்ணைத்தான் கூட்ட வேண்டும். அப்ப இது 2ன் மேல் 3. அப்ப நாங்க சாதாரண பின்னம் என்றதில் பார்த்தோம், பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருந்தால் சாதாரண பின்னம், பகுதி எண்ணை விட தொகுதி எண் கூடுதலாக இருந்தால் அது தகா பின்னம், தகுதியற்ற பின்னம். அப்ப சாதாரண பின்னம் தகா பின்னம் என்றதை கற்றுக்கொண்டோம். இப்ப 2ல் 3 என்ற தகா பின்னத்தை நாங்க அதாவது கலப்பு பின்னமாக மாற்றுதல் வேண்டும். இதை நாங்கள் எப்படி மாற்ற வேண்டும் என்றால், 2ன் மேல் 2 என்றால் அது 1, பிறகு 2ல் 1, இது 2 கூட்டினா 2ல் 3. அப்ப இந்த கருத்து என்ன? 1 2ன் மேல் 1, இதான் கலப்பு பின்னம். அப்ப இதற்கான விடை 1 2ன் மேல் 1, இது கலப்பு பின்னம். அப்ப நாங்க சாதாரண பின்னம் பார்த்தோம், அதோட தகா பின்னம் பார்த்தோம். தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக பார்ப்பதற்கு கற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் பின்னங்களை சமவெளி பின்னம் காண்ற முறையை பார்ப்போம். இப்ப நான் முதல் கீறியது போல திரும்ப ஒரு சதுர வடிவத்தை காட்டுகிறேன் பாருங்கோ, அல்ல செவ்வக வடிவத்தை. இப்ப கையிலான செவ்வக வடிவத்தை நான் பிரிக்க போறேன், சம பாகங்களாக பிரிக்க வேண்டும். அப்ப சம பாகங்களாக இப்படி 2ஆக பிரித்து போட்டோம். இப்ப சம பாகமாக 5 பாகமா பிரிக்கிறேன், சமனா பெருமென்று நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, கொஞ்சம் 5 6 வந்துட்டு, சரி சமனாக இல்லை, 6 12 பாகமா வந்துட்டு. சரி, இப்ப இந்த 12 பாகத்தில ஒன்றை மட்டும் நிலத்துவோமாக இருந்தால் இது 12ன் மேல் 1, சாரி 12ன் மேல் 1, 12ன் மேல் 1. 2ஐ நிலத்தினால் 12ன் மேல் 2, 3ஐ நிலத்தினால் 12ன் மேல் 3. இப்படியாக 12ல் 12 வரையில நிலத்தலாம், அது வரையில் சாதாரண பின்னம். 12ல் மேல் 12 வந்துவிட்டால் அது தகா பின்னம், அது ஒரு முழு எண் முழுவதும் நிலத்தப்பட்டிருக்கு. இந்த 12 1 என்பதை நாங்கள் சமவெளி பின்னம் காண வேண்டுமாக இருந்தால் ஏதாவது ஒரு எண்ணால பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கவோ அல்லது பகுக்கவோ வேண்டும். இப்ப நான் இந்த பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல இப்ப நான் 2ஆல பெருக்க போறேன். இந்த பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்குவனாக இருந்தால் மேலேயும் 2ஆல பெருக்கினால் 12ன் மேல் 24ன் மேல் 2 என வருகின்றது. இது இதற்கு சமவெளி பின்னம். இப்ப உங்களுக்கு புரியும் என்று எதிர்பார்க்கிறேன். இதற்கும் மிக இலகுவான ஒன்றை தந்தை விளங்கப்படுத்துறேன். இப்ப பாருங்க, ஒரு சதுரம் கீறுகின்றேன், இதுல அரைவாசி நிலத்தப்பட்டிருக்குது. அப்ப இது பின்னம் 2ன் மேல் 1. இது பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கினால் சமவெளி பின்னம் வரும் என்றால் 2ஆல பெருக்குகின்ற போது அது ஈ2 4, ஈ1 2, 4ன் மேல் 2. அப்ப இந்த கருத்து என்னென்றால் இப்படியாக 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிக்கப்பட்டாலும் இந்த முதல்ல 2ல் 1ஆக இருந்த பிரதேசம் தான் இப்ப 4ன் மேல் 2ஆக இருக்குது. இங்க பாருங்க. அப்ப இதை சொல்றது சமவெளி பின்னம் என்று.
அப்ப இப்ப நாங்கள் இதுல இந்த பின்ன கூட்டலுக்கு இந்த 3ஐ 6ஆக மாற்றுவதற்கு 2ஆல் பெருக்குதல் வேண்டும். அப்ப கீழே பெருக்கினா மேலேயும் அதே எண்ணால பெருக்கினாத்தான் சமவெளி பின்னம் பெறும். அப்ப 3ன் மேல் 2ஆல பெருக்குகின்ற போது 6ன் மேல் 4 பெறுகின்றது. இப்ப இது 6ன் மேல் 4 என்றால் இதை கூட்டுகின்ற போது 6ன் மேல் 5 என்பது கேள்விக்கான விடையாகும். அப்ப இது கடந்த கால அரச பரீட்சை வினா. இதே போன்று வேற வினாக்கள் இது பின்னன் சார்பான விடயம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். அடுத்த வினாவை நாங்கள் பார்வையிடுவோம். இப்ப நாங்கள் இது கடந்த கால அரச பரீட்சை வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல முதல்ல சந்தேகத்தை பிள்ளைகளுடைய சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டது. இப்ப கடந்த கால அரச பரீட்சை தாள்கள்ல பின்னம் என்கின்ற பகுதி பார்வையிட்டோம். அடுத்து நாங்கள் அதாவது உருக்கோலங்கள் இணைவதை பற்றிய பகுதியை பார்ப்போம். இது ஒரு அரச பரீட்சையில 33வது கேள்வியாக வினாத்தாள் 1ல இடம்பெற்ற கேள்வி. ஆகிய இரு உருக்களையும் சேர்க்கும் போது கிடைக்கும் உரு யாது? இந்த 2 உருக்களையும் அதாவது இங்க சொல்லப்படுகின்ற இந்த 2 உருக்களையும் ஒன்றோடொன்று சேர்க்கும் போது இங்க எவ்வாறு சேர்ந்திருக்கின்றது? இந்த வடிவங்களுடைய அரைவாசி உள்வாங்கப்பட்டிருக்கும். இந்த சதுரத்தின் அரைவாசி வட்டத்துக்கு போயிருக்கு, வட்டத்தின் அரைவாசி சதுரத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த மாதிரிதான் 4 விடைகளும் இருக்கின்றன. இது பழைய பரீட்சைத்தாள் என்னென்றால் வினாத்தாள் 1ல முன்பு 4 விடைகள் தரப்பட்டு 4 விடையில ஒரு விடையை தெரிவு செய்யணும். அப்ப தெரிவு விடைகள் 4 வழங்கப்பட்டது. ஆனா இப்பத 3 ஆக்கி விட்டார்கள், அது இலகுபடுத்துவதற்கு. அப்ப இதுல இது ஒன்றோடு ஒன்று சேருகின்ற போது எந்த உரு பொருத்தம் என நாங்க பார்க்கின்ற போது இங்க பாருங்க, இந்த அரைவட்டம் இப்படியாக இது உள்வாங்கப்படுது, இது அதில் உள்ள போகின்ற, அதாவது இடமிருந்து வலமாக இது சேருது, இது வலமிருந்து இடமாக சேருகின்ற போது இந்த வட்டத்தின் அரைவாசியின் கருப்பு இங்கே இருப்பது நியாயம், இந்த சதுரத்தின் கரையில இருக்கிற வட்டம் இங்கே இருப்பது நியாயம். அப்ப இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இது ஏன் பொருத்தமில்லை என்றால் இந்த வட்டத்தை தாண்டி இருக்கின்றது 2வதுல கருத்த புள்ளி, அப்படி இருப்பதற்கு நியாயம் இல்லை. ஏன் வட்டத்துக்குள்ளே தானே கருத்த புள்ளி இருக்குது, அப்ப அது பொருத்தமில்லை. மற்றது இது உள்ளுக்கு வந்த பிறகு இங்க நடுவில் வட்ட பராபரிகள் இங்க வரணும் முழுக்க சேர்ந்திருந்தா, அப்ப அதுக்கு தவறு. அடுத்தது இதுல வெளியே வந்திருந்தாலும் வட்டம் இங்க கருப்பு நிலச்சப்பட்டது இங்க இருக்கணும், அப்ப இதுக்கு தவறு. இந்த 3 விடைகளுமே தவறானது என்பதை நீங்க கருத்தில கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்து உள்ள வினாவை பார்ப்போம். மற்ற பிள்ளைகள், உங்களுக்கும் இப்படியான சந்தேகமுள்ள கேள்விகள் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தெளிவுபடுத்த இருக்கிறேன். அதுக்கு முதல் நேரம் கிடைக்கிற போது உங்களுக்கு அவற்றை நான் தெளிவுபடுத்த முயற்சிப்பேன். இப்ப இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இந்த வினா ஒரு முதல் அரச பரீட்சையில வந்து அதே வரிப்படங்களை போட்டுத்தான் பிறகு ஒரு பரீட்சையில அப்படியே கேட்கப்பட்டது. இந்த 30வது வினா, ஒரு பிள்ளை நித்திரை விட்டு எழுந்து ஆயத்தமாகி பாடசாலைக்கு புறப்படுதல். இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். அப்ப இங்க கேள்வியிலேயே சொல்லப்படுது பிள்ளை நித்திரை விட்டு எழுந்து. அப்ப நித்திரை விட்டு எழுதுறது படுக்கையில இருந்தான் எழுதணும். அப்ப முதலாவது இதுதான், படுக்கையில இருந்து நித்திரை விட்டு எழுந்து அப்புறம் அந்த பிள்ளை செய்கிற முதல் காரியம் முகம் கழுவுதல். அதாவது முகம் கழுவுதல், காலை கடன்கள் கழித்தல், தன்னை சுத்தமாக்கி கொள்ளுதல். அதற்கு பிறகு அந்த பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் பாடசாலைக்கு புறப்படுவது ஆயத்தமாகி என்பதிலே அந்த பிள்ளை செய்கிற காரியங்கள் பாடசாலை சீருடை அணிதல். அதுக்கு பிறகுதான் உணவு, காலை உணவு உண்ணுதல், பிறகு வீட்டிலிருந்து புறப்படுதல். இந்த ஒழுங்கிலே உள்ள விடை இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கணும்.
அதாவது முதலாவது பி என்ற எழுத்து, இதுல 4 விடைகள் இதுவும் கொஞ்சம் முந்திய பரிச்சயத்தால் தெரிவுவிட 4. அப்ப பி என்ற எழுத்து இங்கே இருக்குது, இதுல இல்லை. அப்ப இந்த 3 விடையும் பொருந்தாது, 2 விடையும் பொருந்தாது. இப்ப இந்த 2 விடையில பார்க்கணும். அடுத்த 2வது பிள்ளை முகம் கழுவுறது சி, 2லையும் சரி. பிறகு பாடசாலை சீருடை அணிவது இ, இது சரி, இது பிழை. அப்ப இந்த விடையும் பிழை. 2வது விட பொருத்தமாயிருக்கிறான்னு பார்க்கணும். பிறகு அந்த பிள்ளை காலை சிற்றுண்டி அருந்துவது சாப்பிடுவது டி, அதுக்கும் சரி. பாடசாலைக்கு புறப்படுவது ஏ. அப்ப 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இதே போல அடுத்து அந்த வருட அரச பரீட்சையின் போது இப்படியான ஒரு வினா இருந்தது. இதுல 2 விடைகள் பொருத்தமானது என்று 2லே எதை செய்திருந்தாலும் புள்ளி வழங்க சொல்லி அந்த அரச பரீட்சை திருத்துகின்ற போது வழங்கப்பட்டது. இதுல என்னென்றால், பிள்ளை ஒன்று பாடசாலை வளவுக்கு போய் தன்னுடைய வகுப்புல இருந்து வகுப்புக்கு போய் ஆசிரியர் கற்பிக்க ஆரம்பிக்கிற வரையில உள்ள தகவல் ஒழுங்கமைப்பு. அப்ப முதல் இதுல எங்களுக்கு எது வர வேண்டும் என்றால், பிள்ளை பாடசாலை வளவுக்கு நுழைகிறது. அப்ப இந்த விடை பொருந்தாது, இந்த விடையும் பொருந்தாது, இந்த 2 விடையும் சரி என கருதப்பட்டது. அப்ப நாங்கள் ஒவ்வொரு விடையாக பார்ப்போம் எப்படி அது பொருத்தமல்ல. இந்த விடையும் சரி என கருதப்பட்டது, இந்த விடையும் சரி என கருதப்பட்டு 2லே எதை போட்டாலும் சரி என்று சொல்லப்பட்டது. அதுக்கான காரணத்தை சொல்றேன். இப்ப பிள்ளை பாடசாலை வளவுக்கம் நுழைகிறது சி. பிறகு பிள்ளை தன்னுடைய வகுப்பறைக்கு நுழைகிறது இ. பிறகு ஆசிரியை வகுப்பறைக்கு நுழைகிறது டி. பிறகு ஆசிரியை கற்பிப்பது ஏ. பாடம் முடிவடைவது மணி அடிப்பது பி. தகவல் ஒழுங்கமைப்பு சரி. என்றால் பிள்ளை பாடசாலை வளவுக்க போகுது, தந்த வகுப்பறைக்கு போகுது, ஆசிரியர் தந்த வகுப்பறைக்கு வருகின்ற, அந்த வகுப்பறைக்குள் நுழைகின்றார், பாடம் கற்பிக்கின்றார், பாடம் முடிகிற போது மணி அடிக்கப்படுகின்றது. அப்ப இந்த தகவல் ஒழுங்கமைப்பு சரி என இதைத்தான் அவர்கள் முதல்ல கருதினது. ஆனா பிறகு இதையும் பார்த்தால் சரியாகத்தான் இருக்கின்றது. எப்படி என்று பார்ப்போம். முதல்ல பிள்ளை பாடசாலை வளவுக்க போகின்றது. அடுத்தது ஆசிரியை வகுப்பறைக்கு போறா. பிள்ளை போறதுக்கு முதல்ல ஆசிரியை வகுப்பறைக்கு போயிருக்கிறான் தானே, அப்ப அதுக்கும் சரிதானே. பிறகு அடுத்ததாக பிள்ளை கொஞ்சம் பிந்தி, ஏன் முதல் பிள்ளை போறதை காட்டி இருக்குது, ஆசிரியர் போன பிறகு கொஞ்சம் பிந்தி பிள்ளை வகுப்பறைக்க போகுது. பிறகு பாடம் நடக்குது, பிறகு முடிய மணி அடிக்கப்படுகிறது. அப்ப இந்த விடையும் பொருத்தமானது என கருதப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டது. நன்று மாணவ செல்வங்களே, நீங்க தொடர்ச்சியாக காட்டுகின்ற உற்சாகமான முயற்சி பாராட்டத்தக்கது. நான் காலை மாலை 2 வேளையிலும் 1/2 மணி நேரம்தான் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அடுத்தது உங்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய அதாவது சந்தேகங்கள் நிவர்த்தி செய்கிற அதாவது வகுப்பாக நடத்துவது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை வகுப்புகளை ரத்து செய்துவிட்டு எல்லா பிள்ளைகளையும் அல்ல, ஒரு 5-10 பிள்ளைகளாக ஒரு கொஞ்ச நேரம் அவர்களுக்கு இருக்கப்பட்ட சந்தேகங்கள், இதுவரையில படித்த விடயங்கள்ல இருக்கிற சந்தேகங்களை அவர்கள் எனக்கு படமாக எடுத்து, அவைக்குரிய சந்தேகமான கேள்விகளை படமாக எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பணும். அப்படி அனுப்பினால் நான் அதுவும் இதுல தொடர்ச்சியா வந்த பிள்ளைகளைத்தான் இந்த அதாவது சந்தேகம் தெளிவிக்கிறதுல ஈடுபடுத்துவேன் ஒழிய இப்ப புதுசா வாரவையும் இடைக்கிற வந்துட்டு போறவையும் வீடியோ போடாதவையும் நான் அதில் ஈடுபடுத்த முடியாது. வீடியோ போட்டு முகம் தெரிந்த பிள்ளைகளும் தொடர்ச்சியாக வந்த பிள்ளைகளுக்கு உரிய சந்தேகங்களை அந்த வகுப்பில நான் தெளிவுபடுத்துவேன் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்குள்ள சந்தேகங்களை அதாவது புத்தகங்களோ பேப்பர்களையோ தான் சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் சந்தேகங்கள் என்னுடைய கற்பித்தலுக்கே இருக்க வேண்டும். எப்படி என்றால் என்னுடைய பயிற்சித்தாள்களுக்கு அல்லது கடந்த கால அரச பரீட்சை தாள்களுக்கு அதில் இருக்கிற சந்தேகங்களை நான் நிவர்த்தி செய்வேன். அதை விட்டு நீங்க பொறுக்கி கொண்டு வர கேள்விகளுக்கெல்லாம் நான் விட சொல்ல முடியாது. ஆன முறையில
உங்களோட சந்தேகங்களை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்புடாக உங்களோட படமாக எடுத்து அனுப்புங்க. அப்படி நீங்க தொடர்ச்சியா வர பிள்ளைகளோட பெயர்கள் எல்லாம் நான் இங்க எழுதி வைத்திருக்கிறேன். அவர்களாக இருந்தால் உங்களை அந்த கருத்தரங்கில ஈடுபடுத்திக் கொள்வேன். நன்று.